இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு இப்ப கூட என்னால இந்த விஷயத்தை நம்ப முடியல சார். பூமி எதுக்காக டைம் கேட்கறா, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்ஸ்பா. இந்த அளவுக்கு நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அபூர்வா ஆண்டிய நான் கொல்ல நினைச்சேன்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? சாட்சியோட மாட்டினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்களான்னு கேக்குறியேம்மா. கரெக்டா சொன்னீங்க சித்தி. நான் விஷம் கலந்து கொடுத்தேன்ல, அதனாலதான் அபூர்வா ஆண்டி காஃபிய முழுசா குடிக்காம விட்டுட்டாங்க. இங்க பாருங்க, இதுல பாதி அப்படியே இருக்கு. எஸ்ஐ சார், அந்த கப்பையும் ப்ரூஃப்காக எடுத்துட்டு போங்க. ஒன்னும் தேவையில்லை. அம்மா பூமி, பூமி, பூமி! பாத்தீங்களாப்பா, இவ்ளோ நேரம் எனக்கு ஒண்ணுமே ஆகல. என்னால முழு நம்பிக்கையோட சொல்ல முடியும், நான் அபூர்வா ஆண்டி குடிச்ச காஃபில எந்த விஷயத்தையும் கலக்கல. அப்படி கலந்திருந்தா இந்நேரத்துக்கு நானும் செத்து போயிருப்பேன். என்ன நம்புங்கப்பா, என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்ததான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. பூமி சொல்றது உண்மைதான். நட்சத்திரா கொடுக்கறேன்னு சொன்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் இந்த நாடகத்துல ஒருத்தனாயிட்டேன். இவ ஒழுங்கா பொண்ணு மாதிரி நடந்துக்கல, அதனாலதான் இன்னொரு பொண்ணு தத்து இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அது ஏன் மேல விழ போற பழி இல்லையா? எங்ககிட்டயும் இந்த வார்த்தை சொல்லிதான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் இந்த நாடகத்துக்கு ஒத்துக்க வச்சா. அவ சொல்றது உண்மைதான் மாப்ள. நீங்க யாரோ ஒருத்தர் உங்க மகளா கூட்டிட்டு வந்து உங்க பெத்த பொண்ணு மேல பழி விழற மாதிரி பண்ணுவீங்களா? அதுக்காக தான் நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த நாடகத்தை பண்ணீங்களா? இங்க பாருங்க அத்தை, நம்ம சொல்ற வார்த்தையை வச்சுதான் எதை நம்ம சரியா எடுத்துக்கிறோம், எதை நம்ம தப்பா எடுத்துக்கிறோம்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கும். நான் தான் பூமியை தத்தெடுக்க சொன்னேன்னு என் அப்பா கிட்ட சொன்னேன். பூமியை பார்த்தா என்னே தெரியல, என்னோட சொந்த அக்கா மாதிரி இருக்கான்னு
நக்ஷத்ரா தன்னோட வாயால சொன்னா இந்த உலகத்துக்கு நக்ஷத்ராவோட நல்ல குணங்கள் தான் தெரிய வரும். அதே அவளை எதுக்கு நீங்க தத்தெடுக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னா அதே உலகத்துக்கு நக்ஷத்ராக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை தான் தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதா அத்தை? இப்பதான் எல்லாமே புரியுது மாமா. அப்படின்னா உங்களுக்கு இந்த தத்தெடுக்கிறத நிறுத்துற நோக்கமே இல்லல? இல்ல. இந்த தத்தெடுக்கிறதுனால என்ன நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. வேண்டாம்ப்பா, அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லி அவங்களோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. தத்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் போயிட்டா இந்த குடும்பத்தை பிரிச்ச பாவம் எனக்கு தான் வந்து சேரும். அதுல எனக்கு விருப்பமே இல்லப்பா. வீட்ல எல்லாரும் விருப்பப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தத்தெடுத்துக்கோங்கப்பா. அம்மா பூமி, பூமி, அண்ணா 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 ஒரு நிமிஷம், நானே போய் பேசிட்டு வரேன். நீ வாடா, நானே பேசுறேன். அண்ணா, ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உனக்கு ஏற்கனவே கோவம் அதிகம். நீ பேசுற பேச்சுல வார்த்தைகள் மட்டும் இருக்காது, அதுல ஈட்டி கோடாரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் இந்த வீட்ல பெர்மனண்டா இருக்கணும்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீ இப்படி சாஃப்டா பேசுனா அவங்க இன்னும் தலை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க.